எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு எல்எஸ்சி இந்த மாதிரி ஒரு திங்க் டேங்கோட போகலான்னு. நம்பர் 3க்கு ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பேட்ஸ்மேன் எல்எஸ்சி சர்க்கியூட்குள்ள கொண்டு வந்துட்டு, இப்ப இருக்கிற பொசிஷன்ஸ் அப்படியே கீழே டவுன் பண்ணலாம். 4 ரிஷப் பண்ட், 5 நிக்கலஸ் பூரன், 6 பதோனி, 7 வந்து அப்துல் சமத். இந்த மாதிரி போயிட்டு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வரலாமா? இந்த மாதிரி எல்எஸ்சி திங்க் பண்ணுமா? எனக்கு இந்த ஒரு ஐடியா இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்த்தாலும் அவங்க ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு வர முடியாது. அவங்க எப்படி போட்டாலும் அடிக்க முடியாது. ஏன்னா நிக்கலஸ் பூரன் போன வருஷம் நம்பர் 3ல தான் வந்து அவர் அவ்வளவு ரன் அடிச்சது. நம்பர் 3ல பவர் பிளேக்குள்ள விக்கெட் விழுந்துருச்சு. அவங்க எல்எஸ்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்ஷுக்கு கிளிக் ஆயிடுச்சு போன வருஷம். 600 ரன் சீசன் வந்துருச்சு. மார்க்கரமும் அடிச்சிட்டாரு. நிக்கலஸ் பூரனும் 3 பேரை அடிச்சதுனால என்னன்னா அந்த டாப் 3 அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாப் 3 நிக்கலஸ் பூரன் ஒரு ஸ்டெப் இறக்குனால என்னன்னா நம்ம ஐ மீன் கொஞ்சம் வந்த உடனே அடிக்க பார்ப்பாரு. நிக்கலஸ் பூரன் வந்து ஒரு சப்போஸ் 20 ஃபார் 2, 30 ஃபார் 2 வந்து அடிக்க பார்த்தாருன்னா அப்ப 30 ஃபார் 3 ஆயிடும். சோ அந்த இடத்துல வந்து என்னன்னா அவங்க அந்த நம்பர் 3ல அவர் அடிச்சதுனால அவங்களை பெருசா டிஸ்டர்ப் பண்ணுவாங்களான்னு தெரியல. நல்ல ஆப்ஷன் நீங்க வந்து சொல்றது வந்துட்டு ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் கொண்டு வர்றது. பட் ஆனா வந்து அது சக்சஸ் ஆன ஒரு இதை வந்து உடைப்பாங்களா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அது உடைச்சாங்க அப்படின்னா சப்போஸ் நிக்கலஸ் பூரன் கிளிக் ஆகலன்னா இந்த பேட்டிங்குமே வீக் ஆயிடும்.